உங்க லைஃப் எப்பவுமே போரிங்கா இருக்குதா? ஒரு மோட்டிவேஷனே இல்லாம இருக்குதா? ஆமாங்க. இதுக்கு காரணம் டோபமைன் ரிசெப்டார்ஸ். ஹை ஸ்டிமுலேஷன் ஆக்டிவிட்டி நம்ம குடுக்க நம்ம டே டு டே நடக்கிற நார்மலான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போரிங்கா ஃபீல் ஆகுது. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் டோபமைன்னா இது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ஹார்மோன். இது எப்படி ப்ளே பண்ணுதுன்னா, ஒரு எக்லெஸ் சாக்லேட் நம்ம இப்ப சாப்பிடுறோம்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தருது. இந்த ஹாப்பினஸ் குடுக்கிறது தான் இந்த டோபமைன். இப்ப டெய்லியும் உங்களுக்கு ஒரு ஆள் வந்து எக்லெஸ்க்கு பதிலா 5 ஸ்டார் சாக்லேட் குடுக்குறாங்க. டெய்லி 5 ஸ்டார் சாக்லேட் கண்டினியூஸா சாப்பிடுறீங்க. அப்படி சாப்பிடும்போது இந்த நார்மலான எக்லெஸ் சாக்லேட் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அந்த 5 ஸ்டார் என்னன்னா அன்ஹெல்தி ஜங்க் ஃபுட்ஸ், இன்ஸ்டாகிராம்ல பாக்குற வீடியோஸ், டிக்டாக்ஸ், கேம்ஸ், மூவிஸ் இதெல்லாம் தான் அந்த 5 ஸ்டார் சாக்லேட். அப்ப அந்த எக்லெஸ் சாக்லேட் என்னதான்ப்பா அப்படின்னா, நம்ம ரெகுலரா நம்ம டே டு டே லைஃப்ல பண்றதுதான். ஒரு புக் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சன்செட் பாக்குறதா இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும், வாக்கிங் போறதா இருக்கட்டும். இதனாலதான் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நமக்கு போரிங்கா ஃபீல் ஆகுது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறதுனா, உங்க போன் எடுத்துக்கோங்க. உங்க கை எந்த என்டர்டைன்மெண்ட் ஆப்புக்கு போதோ அந்த ஆப்பை டெலீட் பண்ணுங்க. ஒரு 30 டேஸ்க்கு அதை கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அந்த இப்ப நான் இந்த ஆப்பை பாக்குற நேரத்துல ஒரு புக் படிங்க, இல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க. உங்க லைஃப் மறுபடியும் பேக் ஆன் ட்ராக். தேங்க்யூ.